வெல்கம் டு நீட் பயாலஜி தமிழ். நான் உங்கள் ஸ்வாதிங்க. இன்றைக்கி என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டருங்க. அதாவது என்டையர் நம்மளுடைய நீட் பயாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான சாப்டர் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ். இந்த சாப்டரை நான் ஃபுல்லாக இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு அழகாக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிஃபோர் என்டர் இன்டு திஸ் சாப்டர், இந்த சாப்டருக்குள்ளே நம்ம நுழையிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரீவியஸ் சாப்டர் அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸில் மெண்டல் என்னப்பா சொன்னார், ஒரு ஜென்ரேஷன்ஸ்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன்ஸ்க்கு ஒரு ஃபேக்டர், ஏதோ ஒரு ஃபேக்டர் நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. அது மூலமாக தான் நம்மளுடைய கேரக்டர் பேரண்ட்ஸ்லேருந்து அவங்களுடைய ப்ரோஜெனிஸ்க்கு கடத்தப்படுது அப்படின்னு சொன்னார். ஆனால் அடுத்து 100 வருஷம் ஆச்சுங்க. எது எக்ஸாக்டாக என்ன பொருள் அந்த ஃபேக்டர் அப்படின்னு மெண்டல் சொன்னார் இல்லையா, அது என்ன பொருள் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. அப்படி மெஜாரிட்டியான ஆர்கானிசம்ஸில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அப்படிங்கிறது தான் கடத்தப்படுது. அதாவது மெண்டல் சொன்ன ஃபேக்டர் டிஎன்ஏ தான் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கிளாஸ் 11th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம படிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு செல். இந்த செல்லுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்குப்பா. இந்த நியூக்ளியஸில் பார்த்தீங்கன்னா நிறையா நியூக்ளிக் ஆசிட் இருக்கும். எஸ் we know நியூக்ளிக் ஆசிட். இந்த நியூக்ளிக் ஆசிட்ங்கிறது என்னப்பா, நிறையா நியூக்ளியோடைட்ஸ் சேர்ந்தது தான் இந்த நியூக்ளிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணியிருக்கும். அதாவது பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் தான் நம்ம நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஸ், நியூக்ளியோடைட்ஸ். ஓகே, இந்த நியூக்ளிக் ஆசிட் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் இருக்கும்பா. ஒன்று டிஎன்ஏ, அதாவது டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இன்னொன்று ஆர்என்ஏ ரைபோ நியூக்ளிக் ஆசிட். அப்படிங்கிற 2 டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் நம்மளுடைய செல்ஸில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணியிருப்போம். எஸ், ஓகே. இந்த 2 டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ல பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ், அதாவது பெரும்பாலான உயிரினங்களில் டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது. அப்போ ஆர்என்ஏவோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்என்ஏவும் கேன் ஆல்சோ ஆக்ட் அஸ் ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல். எதுக்கு? சம் வைரஸஸ், சில வைரஸஸ் இது ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்என்ஏ பார்த்தீங்கன்னா வேற என்னென்ன இம்பார்ட்டண்டான ரோல் பண்ணுது அப்படின்னா, இது ஒரு மெசஞ்சர் ஆர்என்ஏ அதாவது செயல்படுது. அண்ட் ஆல்சோ டிஆர்என்ஏ அண்ட் ஆல்சோ இது கேட்டலைசர், அதாவது என்சைம் மாதிரியும் இது செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏப்பா. டிஎன்ஏ அப்படிங்கிறது இஸ் அ லாங் பாலிமர் ஆஃப் டிஆக்சி நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. த லென்த் ஆஃப் த டிஎன்ஏ, ஒரு டிஎன்ஏனுடைய லென்த் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் டிட்டர்மைன்ட் பை த நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ். அதாவது எவ்வளோ நியூக்ளியோடைட்ஸ் பேஸ் பேர் இருக்கு, அதுதான் அந்த டிஎன்ஏனுடைய லென்த்தை தீர்மானிக்குதுன்னு சொல்றாங்க. பேஜில் பார்த்தீங்கன்னா 5386 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். இதே பாக்டீரியோஃபேஜ் லாம்டால பார்த்தீங்கன்னா 48502 பேஸ் பேர்ஸ் இருக்குப்பா. இதே ஈகோலியில் பார்த்தீங்க அப்படின்னா 4.6 into 10 power 6 இருக்குன்னு சொல்றாங்க. ஹாப்ளாய்ட் கண்டென்ட் ஆஃப் ஹியூமன் டிஎன்ஏ ஹாப்ளாய்ட் 3.3 into 10 power 9 base 9 பேஸ் பேர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்கப்பா. இதே டிப்ளாய்ட் கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது 6.6 into 10 power 9 பேஸ் பேர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாலிநியூக்ளியோடைட் செயின். ஒரு பாலிநியூக்ளியோடைட் செயினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, யூஸ்வலாக 3 இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் இருக்கும்பா. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பென்டோ சுகர், அதாவது 1 2 3 4 5 கார்பன் இருக்கக்கூடிய பென்டோ சுகர் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு நைட்ரோஜினஸ் பேஸ் இருக்கும். அந்த பாஸ்பேட் குரூப் இருக்கும்பா. இப்போ டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏல பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டிஆக்சி ரைபோ சுகர் இருக்கும். ஆர்என்ஏல ரைபோ சுகர் இருக்கும்பா. இதில் ரைபோ சுகர் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஆக்சி ரைபோ சுகர் இருக்கும். ஓகே, இதிலே 2 டைப் ஆஃப் நைட்ரோஜினஸ் பேஸ் இருக்கும். ஒன்று பியூரின் அண்ட் பிரமிடின். பியூரின்ல பார்த்தீங்க அப்படின்னா அடினைன் அண்ட் குவானைன் இருக்கும். பைரிமிடின்ல தைமின் அண்ட் சைட்டோசின் யுராசில் இருக்கும்பா. இப்போ சைட்டோசில் இஸ் காமன் ஃபார் போத் பியூரின் அண்ட் பிரமிடின். பட் தைமின் பார்த்தீங்கன்னா ஒன்லி டிஎன்ஏல மட்டும்தான் இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் தைமின் ஆர்என்ஏல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யுராசில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கும்பா. பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பன் ஆஃப் த பென்டோ சுகர்லேருந்து அட்டாச் ஆயிருக்கும். என்னப்பா சொன்னோம், இப்போ நம்ம பென்டோ சுகரில் ஃபர்ஸ்ட் கார்பனில் பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரோஜினஸ் பேஸ் அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னோமா. இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன். இதில் பாஸ்பேட் குரூப் அட்டாச் ஆயிருக்கும். இப்போ நைட்ரோஜினஸ் பேஸ் ஃபர்ஸ்ட் கார்பனில் எப்படி அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கிளைகோசிடிக் பாண்டில் அட்டாச் ஆயிருக்கும்ப்பா.
இப்போ ஒரு சுகரும் நைட்ரோஜினஸ் பேஸும் சேர்ந்துச்சுன்னா அதை நியூக்ளியோசைடு அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இதிலே இந்த பென்டோ சுகரில் பார்த்தீங்க அப்படின்னா 5th கார்பனில் பாஸ்பேட் வந்து பாஸ்போ எஸ்டர் லிங்கேஜ் மூலமாக லிங்க் ஆயிருக்கு. இந்த சுகர் நைட்ரோஜினஸ் பேஸ் அலாங் வித் பாஸ்பேட் இது மொத்தமும் சேர்ந்து தான் நம்ம நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. பார்த்தீங்க அப்படின்னா ஆர்என்ஏல அடினோசின், டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா டிஆக்சி அடினோசின். ஏன் டிஆக்சி அப்படின்னு சொன்னோம்? டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா பென்டோ சுகரில் 2nd கார்பனில் ஹைட்ராக்சில் குரூப் வந்து இருக்காது, டிஆக்சி அடினோசின். அதே மாதிரி இது குவானோசின், இது டிஆக்சி குவானோசின். இது சைட்டிடின், டிஆக்சி சைட்டிடின், யூரிடின், டிஆக்சி தைமிடின். ஏன் இங்க டிஆக்சி யூரிடின் போல? பிகாஸ் டிஎன்ஏல ஒன்லி வந்து தைமின் தான் இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் யூரிடின். அதில் பாருங்கப்பா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 1st கார்பன், 2nd கார்பன், 3rd கார்பன், 4th கார்பன், இது வந்து 5th கார்பனில் பாஸ்பேட் குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கும். இதில் 3rd கார்பனும் இந்த நியூக்ளியோடைடில் 5th கார்பனும் அட்டாச் ஆகிருக்கா. அப்போ இது ரெண்டையும் சேர்ந்து டைநியூக்ளியோடைட் சொல்கிறாங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த நியூக்ளியோடைட் வந்து 3rd கார்பனும் 5th கார்பனும் அட்டாச் ஆகிருக்கிறதுனால இதை 3' to 5' பாஸ்போ டைஎஸ்டர் லிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பாலிநியூக்ளியோடைட் செயினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேம் ஆஃப் எண்டில் வந்து பாஸ்பேட் குரூப் வந்து ஃப்ரீ எண்டாக இருக்கும்பா. அடுத்த எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3' எண்ட், அதாவது 3rd கார்பனில் வந்து ஹைட்ராக்சில் குரூப் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அப்போ இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா 5' பாலிநியூக்ளியோடைட் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 3' பாலிநியூக்ளியோடைட் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் நமக்கு பென்டோ சுகர் வந்து இருக்கும், அதே மாதிரி பாஸ்பேட் குரூப். அப்போ பேக் போன் ஆஃப் த டிஎன்ஏ டெம்ப்ளேட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சுகர் அண்ட் பாஸ்பேட் குரூப். இதுல இருந்து ப்ரொஜெக்டடாக இருக்கும்பா நைட்ரோஜினஸ் பேஸ். அதாவது இப்போ பாருங்க, இது அப்படியே ட்ரா பண்ணோம் அப்படின்னா இதுதான் பேக் போன் ஆஃப் த டிஎன்ஏ டெம்ப்ளேட். எஸ், இதுல இருந்து நைட்ரோஜினஸ் பேஸ் வந்து டுவர்ட்ஸ் உள்ள நோக்கி வந்து ப்ரொஜெக்டடாக இருக்கும். ஏன் டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட்னு சொல்கிறோம், ஆர்என்ஏவை ஏன் வந்து ரைபோ நியூக்ளிக் ஆசிட்னு சொல்கிறோம்? இப்போ டிஎன்ஏல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1st கார்பன், 2nd கார்பன், 3rd கார்பன் அண்ட் 5th கார்பன் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் 2nd கார்பனில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சில் குரூப் வந்து இருக்காது, ரிமூவ் ஆயிரும். இதே ஆர்என்ஏல பார்த்தீங்க அப்படின்னா 1st கார்பன், 2nd கார்பன், 3rd கார்பன், 4 அண்ட் 5th கார்பன் வச்சுக்கோங்க. எஸ், இதில் 2nd கார்பனில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சில் குரூப் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதில் ஹைட்ராக்சில் குரூப் இல்லாததுனால தான் டிஎன்ஏவை டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எஸ், ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இதே ஹைட்ராக்சில் குரூப் இருக்கிறதுனால ஆர்என்ஏவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. தைமின் இருக்காது. இன்ஸ்டெட் ஆஃப் தைமின் பார்த்தீங்கன்னா யுராசில் வந்து ஆர்என்ஏல ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, தைமினுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5-மித்தைல் யுராசில். 5-மித்தைல் யுராசில்னாலும் தைமின்னாலும் ஒன்று தான். இப்போ டிஎன்ஏ வந்து நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆசிட் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத ஃப்ரெட்ரிக் மெய்ஷர் பார்த்தீங்கன்னா 1869 வந்து கண்டுபிடிச்சாரு. மேலும் அதுக்கு என்ன பேர் அவர் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளின் அப்படிங்கிற நேம் யார் வச்சாங்க அப்படின்னா ஃப்ரெட்ரிக் மெய்ஷர். 1953 பார்த்தீங்கன்னா தான் வாட்சன் அண்ட் கிரிக் வந்து வராங்க. வாட்சன் அண்ட் கிரிக் தான் டிஎன்ஏ வந்து டபுள் ஹெலிக்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இவங்க எதை வச்சு ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க, இந்த தியரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டேட்டா, அதாவது மௌரிஸ் வில்கின்ஸும் ரோஸ்லின் ஃப்ராங்க்லினும் சேர்ந்து எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் வந்து எடுத்து வச்சிருந்தாங்க. அது மூலமா டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய ப்ரொபோர்ஷன்ஸ்னுடைய மிக முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டபுள் ஹெலிக்ஸ்க்கும் நடுவில் பேஸ் பேர்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க ப்ரொப்போஸ் பண்றாங்க. இது எவங்களுடைய ப்ரொப்போசிஷனை எடுத்து அவங்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்சன் அண்ட் கிரிக், எர்வின் சார்காஃப்னுடைய ப்ரொப்போசிஷன். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பேஸ் பேர்ஸ் வந்து இருக்கும். அந்த பேஸ் பேர்ஸ்னுடைய ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா அடினைன், தைமின், குவானின், சைட்டோசினுக்கு வந்து ஈக்குவலாகவும் கான்ஸ்டன்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. அதாவது வாட்சன் அண்ட் கிரிக் வந்து டிஃப்ராக்ஷன் டேட்டாவையும் எர்வின் சார்காஃபினுடைய பேஸ் பேர் டேட்டாவையும் சேர்த்து இவங்க டிஎன்ஏ வந்து டபுள் ஹெலிக்ஸா இருக்கும், அதுக்கு நடுவில் பேஸ் பேர்ஸ் வந்து கான்ஸ்டன்டாகவும் ஈக்குவலாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. சீக்வன்ஸினுடைய பேஸ் பேர், இப்போ ஒரு ஸ்ட்ராண்டினுடைய பேஸ் பேர் இது வந்து அடினைன் இருந்துச்சுன்னா ஆப்போசிட் ஸ்ட்ராண்டில் வந்து என்ன இருக்குன்னா தைமின் வந்து இருக்கும். இப்போ ஒரு பேஸ் பேர் இன்னொன்றுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ப்ராப்பர்ட்டி வந்து இஸ் யூனிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. ஏன் யூனிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஈவன் இப்போ ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இப்போ ஆப்போசிட் ஸ்ட்ராண்டை ஈஸியாக நம்மளே டிஃபைன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் டபுள் ஸ்ட்ராண்ட் வந்து இருக்கும்போது டியூ டு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா 2 ஸ்ட்ராண்டையும் வந்து அதோட டாட்டர்ஸ் வந்து எக்ஸாக்ட் சிமிலர் டு த பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. த salient features ஆஃப் டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ். இப்போ டபுள் ஹெலிக்ஸினுடைய salient features என்ன?
ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா த பேக் போன் ஆஃப் த டிஎன்ஏ எதா இருக்குன்னா ஒரு பென்டோ சுகரும் பாஸ்பேட்டும் இருக்கும். இதுல இருந்து டுவர்ட்ஸ் இன்வர்ட்ஸில் வந்து நைட்ரோஜினஸ் பேஸ் வந்து ப்ரொஜெக்டடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆன்டி பேரலல் இன் பொலாரிட்டி. அதாவது ஒரு ஸ்ட்ராண்ட் பார்த்தீங்கன்னா 5' to 3' இருக்கும்போது ஆப்போசிட் ஸ்ட்ராண்ட் 3' to 5' மாதிரி இருக்கும். இப்போ பேஸ் பேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஹைட்ரஜன் பாண்ட்ஸில் அடினைன் தைமினோட சேர்ந்திருக்கும். அதே மாதிரி குவானைன் சைட்டோசினோட பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்டோட சேர்ந்திருக்கும். அதாவது நைட்ரோஜினஸ் பேஸ் வந்து இப்போ டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் வந்து இருக்குல்ல, இது மூலமா தான் யூனிஃபார்ம் டிஸ்டன்ஸ் வந்து அந்த டிஎன்ஏல மெயின்டைன் ஆகுதுன்னு சொல்றாங்க. 2 பாலிநியூக்ளியோடைட் செயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டல் ஃபேஷன்ல பின்னி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் the pitch of helix 3.4 நானோமீட்டர். the pitch of the helix அப்படிங்கிறது இது, அதாவது ஒரு கம்ப்ளீட் டர்ன், ஒரு டர்னை தான் நம்ம pitch அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்ப்ளீட் டர்ன் இங்கிருந்து இப்படி வருதுல, இந்த கம்ப்ளீட் டர்ன் தான் pitch of the helixன்னு சொல்லுவாங்க. இது 3.4 நானோமீட்டர் வந்து இருக்கும்பா. அதே மாதிரி the distance between the base pair, இப்போ இங்கே ஒரு பேஸ் பேர் சீக்வன்ஸ் இருக்கு, இங்கே ஒரு பேஸ் பேர் சீக்வன்ஸ் இருக்கு. இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.34 நானோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. the plane of base pair, இந்த பேஸ் பேர்னுடைய பிளேன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் ஓவர் த அனதர், ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும்பா. அதாவது எப்படி இந்த சுருள் படிக்கட்டு இருக்கலாம், அந்த மாதிரி நம்மளுடைய பேஸ் பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து அடுத்தடுத்த படிக்கட்டுகள் மாதிரி அடுக்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிக்கான காரணம். அதாவது 2 நைட்ரஜன் பேஸ்க்குள்ள பாண்டும் அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டாக்ஸ் ஓவர் ஒன் அனதர் நைட்ரோஜினஸ் பேஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிறதுனால தான் இந்த ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்டெபிலிட்டியா வந்து பிடிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் கிரிக் அப்படிங்கிறவர் சென்ட்ரல் டாக்மா வந்து ப்ரொபோஸ் பண்ணுறாருப்பா. சென்ட்ரல் டாக்மா அப்படின்னா என்ன, ஏன் நம்ம இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இந்த டிஎன்ஏனுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா புரோட்டீன் சிந்தசிஸ். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ இருக்குப்பா. இந்த டிஎன்ஏ ரிப்ளிகேஷன்ஸ் வந்து நடந்து நமக்கு என்ன வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா எம்ஆர்என்ஏ. அதாவது இந்த டிஎன்ஏ வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக வந்து பயன்படுத்தி இதோட பேஸ் சீக்வன்சஸ்க்கு காம்ப்ளிமெண்டரி பேஸ் சீக்வன்சஸாக ஃபார்ம் ஆகும் எம்ஆர்என்ஏ. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எம்ஆர்என்ஏல இருந்து எகைன் புரோட்டீன் வந்து சிந்தசிஸ் ஆகணும்ல, இந்த ப்ராசஸ்க்கு பேர் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆச்சுன்னா அது டிரான்ஸ்கிரிப்ஷன், எம்ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் சிந்தசிஸ் ஆச்சுன்னா அது டிரான்ஸ்லேஷன். ஓகே, இப்போ ஒன்லி வந்து டிஎன்ஏல இருந்து தான் எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுமா அப்படின்லாம் இல்லை. சம் வைரஸஸில் பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். அப்போ ஆர்என்ஏல இருந்து தான் டிஎன்ஏ வந்து ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் தான் புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து நடக்கும். அப்போ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்க, இப்போ டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வந்துச்சுன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன், அப்போ ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏ வந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்ன, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.